ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ அவங்களே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா, அப்படியே ஃபஸ்ட்டு அவங்க நெய்பர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வீட்லேயே ஒரு சின்ன ஸ்பேஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன், நான் இதை வந்து எடுத்த உடனே ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக நான் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எது வந்து இப்போத்த மார்க்கெட்டுக்கு ஒரு சேஃபான முடிவு? நீங்கள் ஃபஸ்ட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதா, இல்லை ஓகே நீங்கள் வந்து இந்த ஒரு முயற்சி எடுத்தால் தான் இதை வந்து நம்ம இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள் எந்த இது சேஃபானது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, இன்னைக்கு காலத்தில் பார்த்தா பணம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதை சுற்றி தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்ககிட்ட நிஜமாவே நிறைய பணம் இருக்கு, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம என்னவே டிஸ்கஸ் பண்ணாலும் ஒரு சஜஷன் கேட்போம். ரெட்டியாது மைண்டில் ஒரு ப்ரீ டிஃபைன் தாட் வச்சுருப்போம். அவங்க சொல்கிறது ஒத்து போனால் பார்த்து போனால் நம்ம மைண்ட் தாட்டுக்கு ஒத்து வரலாம் விட்டுடுவோம். அந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவில் இருக்கிற பர்சனாக இருந்து நிஜமாக பணம் இருக்குது, என்னால் சாதிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூ கேன் கோ ஃபார் அ ஸ்டுடியோ. ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓன் இடமா இருந்தால் பிரச்சனை இல்லை. இஃப் யூ ரெண்டட் பிளேஸ், ஒரு சிட்டிலலாம் எடுத்திங்கன்னா சாதாரணமாக ஒரு 5 லட்ச ரூபாய் டு 8 லட்ச ரூபாய் நீங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து, ரெண்ட்லேருந்து, அட்வான்ஸ்லேருந்து கொடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணேன். அப்படிலாம் வேண்டாம்ப்பா, இல்லை நான் வந்து சின்னதுலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்ன ஒரு சஜஷன் தான். அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க. ரியலி இஃப் யூ ஆர், உங்களுடைய சோல் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. நேச்சுரலாக உங்களுடைய க்ரௌடவே நீங்கள் புல் பண்ணுவீங்க. அதுவே உங்களுக்கு புல் பண்ணோம். உங்களே தெரியாமல் சாதாரணமாக பார்த்தாரா ஒருத்தர் வந்து, இல்லை எங்களுடைய பெரிய இடம் ஒன்று இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் நிஜமாக நல்ல டீச்சர், நீங்கள் அங்கே வாங்க, நிறைய பேருக்கு பயன் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி க்ரோ பண்ண வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. பாஸ்வாலா, பி த பாஸ்.